உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான ஒரு தகவல். இந்த தகவலை வந்து நிச்சயம் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. என்னென்னு சொன்னால், பல பேர் வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு இருந்தும் அது கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கணும். அவர்களுக்கு ஏன் வேற இல்லைன்ற விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வயசு போனாக்கள் அப்படியான ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது சம்மந்தமான அறிவுகள் வந்து இல்லை. அவங்கள்ட்ட தொலைபேசிகள் அப்படியான விஷயங்கள் இல்லாததால் இன்னும் போய் சேராததால் அவர்கள் நிதி கிடைக்காம எப்படா கிடைக்கும்னு சொல்லி இப்போ ஏமாந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் வந்து இந்த வயதானவர்கள் அப்படியானவர்களுக்கு அப்படி இருக்கிற குடும்பங்கள், வயதான ஆட்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் வந்து மீள புதுப்பிக்கணும். 12 மாதங்கள்லாம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு அந்த கஷ்டப்பட்டவர்கள் வந்து வந்து அவர்களுடைய மீளாய்வு பணியை அதில் மேற்கொண்டு செயற்படுத்தினால் தான் அவர்களுக்கு அடுத்த வருஷம் வந்து அந்த நிதி கிடைக்கும். இதில் வந்து குறிப்பாக மிக ஏழைன்னு சொல்லப்படுற 2 கேட்டகரி அடிப்படையில் வந்து இந்த நிதியுதவி வந்து வழங்கப்படுறது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 85,000 பேர் இருக்கின்ற நிதியுதவி பெறுற 85,000 பேர், கடந்த வருடம் வந்து நிதி பெற்ற 85,000 பேர் வந்து இந்த முறை வந்து நிதியை பெறுறதுக்கான தகுதியை இழந்திருக்கிறதான்னு சொல்லினோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால், கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து இந்த நிதியை பெறுறாக்களை வந்து பதிவை மேற்கொள்ள சொல்லியிருந்தார். மீண்டும் தங்களுடைய கஷ்ட நிலவரம் தொடர்பான பதிவை மேற்கொள்ள சொல்லி நலன்புரிகள் நன்மைகள் சபையால் வந்து அறிவிக்கப்பட்டது. இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொடுக்குறது வந்து நலன்புரிகள் நன்மைகள் சபை தான். ஸோ அந்த சபை வந்து அதற்கா பரிசீலிக்க சொல்லியிருந்தது. ஆனால் இந்த விஷயம் தெரியாததால் 85,000 பேர் வந்து இப்போ வரைக்கும் வந்து பதிவு செய்யாமல் இருக்கிறதாக வந்து ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அப்போ இந்த 85,000 பேருக்கும் இப்போ வரைக்கும் நிதி கிடைக்கல. ஸோ இது சம்மந்தமாக மேலதிகமாக பார்த்தோம்னு சொன்னால், நிமால் கொடவல கெதர என்று சொல்லப்படுற நலன்புரிகள் நன்மைகள் சபையினுடைய தலைவர் வந்து மேலதிகமாக கூரைக்க வந்து அவர் சொல்லியிருக்கிறார். 1,00,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த நலன்புரி திட்டத்தில் வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து பெறுகிறார்கள். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 85,000 பேர் வந்து மீள பதிவு மேற்கொள்ளாதால் அவர்களுக்கான நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் பதியாமலே இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய நிதி வந்து நிப்பாட்டப்பட்டுரும். அது நிப்பாட்டப்பட்டு வேறு நபர்களுக்கு வழங்கப்படும். இருந்தாலும் இது ஒரு கஷ்டத்தின் மத்தியில் வழங்கப்படுற ஒரு நிதி, கஷ்டப்பட்டவர்களுக்காகவே வழங்கப்படுற நிதி. மிக ஏழைகள்னு சொல்லப்படுற 2 கேட்டகரியாக்களுக்கு வழங்கப்படுறது. இயன்ற அளவு அவர்களுக்கான நிதியை நிப்பாட்டாமல் இருக்க நாங்களும் முயற்சிக்கிறோம். ஆகையால் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்ச ஆட்கள் வந்து இது அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பதிவு தொடர்பாக பதிவோடு மட்டும் தெரியாதாக்கள் வந்து அவர்களுக்கு எப்படியா தெரியப்படுதுங்க. தாங்கள் இயன்ற அளவு வந்து எல்லா வழிகளிலையும் வந்து மக்களுக்கு சென்றடையணும் என்று சொல்லி விளம்பரப்படுத்திட்டோம். இருந்தாலும் அது இன்று வரைக்கும் முழுமையாக போய் சென்றடையலை. அதாவது தான் 85,000 பேர் வந்து இன்றைக்கு வரைக்கும் பதியலேன்னு மாதிரி வந்து அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறார்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ இது பதியாமல் இருக்கிறார்கள். சிலர் நீங்கள் இவர் 15 பேருலாம் நினைக்காமல் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்களோட வீட்லேயோ அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுறாக்கள் யாரும் வந்து சொன்னால் அவர்களுக்கு ஒருக்கா தெரிவிங்க. இது வந்து எப்படி பதிவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்டர்நெட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அஸ்வஸ்மன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை வந்து நீங்கள் இணைய வழி ஊடாக வந்து நிரப்பி வந்து உங்களோட அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய பிரதேச செயலகத்தில் கொண்டு வழங்கினீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு மீண்டும் வந்து அந்த நிதி கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மிக ஏழைகள்னு சொல்லப்படுற குடும்பங்களில் வந்து ஏழையில் வந்து 56,457 நபர்கள் வந்து இன்னும் பதிவை மேற்கொள்ள முடியாத நபர்களாக இருக்கிற பதிவை இன்னும் மேற்கொள்ளாதார்கள். மிக ஏழைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 26,608 பேர் வந்து இன்றைக்கு வரைக்கும் பதிவு மேற்கொள்ளாதாக்களாக வந்து இருந்திருக்கணும். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 20ஆம் தேதியே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டதாகவும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பதிவை மேற்கொள்ளலை. இருந்தாலும் இந்த கடந்த 20ஆம் தேதி வரை வந்து டைம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் அந்த பதிவுகள் வரையில் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். மேலதிகமாக தவணை கூட்டி தரப்படும், பதிவை வேகமாக மேற்கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து அவர்களால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இது கூட பரவாயில்லை. சிலர் வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு தங்களுக்கு இருக்காண்டு கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. இது கடந்த ஒரு 5 நாளைக்கு முதல் வந்து வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் 16,000 சொச்ச நபர்கள் வந்து தங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு இருக்குன்றது தெரியாமல் அக்கௌண்ட் திறக்காதாக்களாக இருக்கிறோம். அதில் குறிப்பாக அந்த 16,000 பேரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு வசதி இல்லாதாக்கள், காசு இல்லாதாக்கள்னு சொல்லியும் இருக்கிறாங்க. அக்கௌண்ட் தங்களுக்கு அஸ்வஸ்ம இருக்காண்டு தெரியாமல் அக்கௌண்ட் திறக்காதாக்களும் இருக்கிறாங்க. குறிப்பாக நுவரேலியா மாவட்டத்தில் இந்த பதிவு மேற்கொள்ளாதாக்கள் அதிக அளவில் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. உறவுகளே, நண்பர்களே, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இப்படியான
அஸ்பஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக இருக்கிறார்கள் எல்லாருக்குமே வந்து குறித்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. மாதம் மாதம் கிடைக்கிற ஒரு நிதி, அதை அவர்கள் சின்ன ஒரு கவனையின பிரச்சனையால் வந்து அந்த நிதியை இழந்துடாமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அவர்களுக்கு உதவிகளை வழங்கி கொள்ளுங்க. ஆதரவற்ற வயோதிபர்கள் எல்லாம் இருப்பினும் அவர்களுக்கு இணைய வசதிகள் இருக்காது. ஸோ அவர்கள் வந்து நீங்கள் அவர்களை ரோட்டில் காணைக்கு வந்து அவர்களுக்கு இது சம்மந்தமான விஷயத்தை தெளிவுபடுத்தி விடுங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம்.